மனிதர்களுக்கு முன்பாக 2 வழிகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து ஆதாமுடைய வழி, இன்னொன்னு வந்து இயேசு கிறிஸ்துவோட வழி. லூக்கா 3:38 பிரகாரம் ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு கிரேக்க மொழியில போடப்பட்டிருக்கு. அதேதான் ஆங்கிலத்திலையும் ஆடம் த சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆதாம் தேவனோட இருந்த உறவை இழந்துட்டாரு. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய அவர் சாப்பிட்டுட்டாரு. அதனுடைய விளைவா பாவம் உள்ள வந்துருச்சு. பாவத்தின் நிமித்தமா மரணமும் வந்துருச்சு. இது சாதாரண மரணம் இல்லைங்க, ஆவிக்குரிய மரணமும் சேர்ந்து வந்துருச்சு. முதலாம் ஆதாம்னால பாவம் சரீரத்தோட ஒட்டப்பட்டுருச்சு. அதன் மூலியமா நித்திய மரணம் மனுஷங்களுக்கு நியமிக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த நித்திய மரணம் எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. அதுக்குதான் கர்த்தர் ஒரு வித்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த வித்து தான் ஆதாமுடைய சுபாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வித்து. இந்த வித்தானது ஆதாமுடைய வழியை பின்பற்ற மாட்டாங்க. அதுக்கு மாறாக கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோடைய வழியை பின்பற்றுவாங்க. இயேசு கிறிஸ்து தான் கடைசி ஆதாம் அப்படின்ட்டு நான் சொல்லல. வேதாகமத்துல ரோமர் 5வது அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு. இவருதான் உண்மையான தேவனுடைய குமாரன். இவர் மூலியமா நமக்கு கிருபையும் நீதியும் ஈவா கிடைக்குது. அது மாத்திரம் இல்ல, இவருதான் அந்த ஜீவ விருட்சம். இவர் மூலியமா தான் நமக்கு வாழ்க்கை கிடைக்குங்க. என்ன வாழ்க்கை? நித்திய வாழ்க்கை கிடைக்கும். அதனால இவரை தான் நாம பின்பற்றணுமே தவிர்த்து ஆதாமுடைய சுபாவத்தை பத்தி யோசிக்க கூட கூடாது. என்னதான் நம்ம ஆதாமுடைய வம்ச வழியிலேயே வந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூலமா ஏத்துக்கிட்டோம்ல, அன்னைக்கே நம்ம தேவனுடைய புத்திரர்கள் ஆயிட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம யாரை பின்பற்றுறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவையா இல்ல ஆதாமுடைய சுபாவத்தையா? ஏன்னா இதுல தாங்க நித்திய ஜீவனே அடங்கியிருக்கு. இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.